விட வேறு பெற்றது விட்டு கடந்து செல்வோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் முந்தைய காலத்திலே நாங்கள் வீணான நடத்தைகள், வீணான வழிபாடுகள் அதை செய்து வந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை தெரிந்து கொண்டு அழைத்து தன்னுடைய சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்து எங்களை தன்னுடைய பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார் இன்றைக்கு. ஆகவே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிய முன்னம் எப்படி இருந்தோம், விசுவாசிக்கிறதுக்கு முன்னம் எங்களுக்குள்ளே இருந்த குறைபாடுகள், அதாவது தேவையற்ற காரியங்கள், வீணான காரியங்கள், வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதே நேரம் வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனை நாங்கள் அறியாத அந்த நாட்கள் உண்டுதான். ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்த பிறகு இந்த உலகத்தின் மாயைக்கும் வெறுமைக்கும் அங்கு எங்களை நாங்கள் விட்டு தேவனை நாங்கள் கண்டு கொண்டோம். அதனால் நாங்கள் மீட்பு பெற்றோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் குற்றமுள்ளவர்களாய் இருந்தோம், மாசு நிறைந்தவர்களாய் இருந்தோம். அதில் இருந்து நாங்கள் விடுதலை என்று சொல்லி நாங்கள் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நாங்க பங்கு கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் ரட்சிப்பிலே நிலைக்க முடியாது. ஏனென்றால் நம்மை மீட்கவும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் இயேசுவானவர் எங்களுக்காக சிலுவையிலே செலுத்தி இருக்கிற அந்த கிரியம் எங்களுக்கு இன்றைக்கு போதுமானதாய் இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவருடைய ரத்தம் அங்கு போதுமானதாய் இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வெளியேற பெற்றது. நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் மீட்டுக் கொள்வோமாய் இருந்தால் இன்றைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் கூட நாங்கள் தேவனோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு பணமும் பொருளை நாங்கள் நம்பி இருந்தோம் என்றால் நாளைக்கு அதைவிட மேலான ரட்சிப்பு, அதை வெளியேற பெற்ற அந்த காரியத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 20 அங்கு பேதுருவிடம் ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் வருகிறான். அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாய் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பணத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதென்று சொல்லி அப்போஸ்தலர் 8:20 சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் எந்த இடத்திலே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது வேதம்தான் எங்களுக்கு கற்று தருகிறது. எந்தெந்த இடத்திலே எங்களுக்கு பாவம் மேற்கொள்ளுகிறது, எந்த இடத்திலே பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பது தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த சீமோனுடைய பாவம் அந்த பேதுருவோடு அங்கு சம்பாசித்த அந்த சீயோனுடைய பாவம் எத்தனை பெரியது என்று சொல்லி பேதுருவின் கடின் சொல், அதாவது அந்த சொல் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவனிடத்திலே அந்த சீமோனிடத்திலே மனம் திரும்புதல் இல்லை, விசுவாசம் இல்லை, அவன் தேவனோடு தன்னை சீர்படுத்த வேண்டும் என்றும் இல்லை. ஆனால் பணம் கொடுத்து தேவ அதிகாரத்தையும் தேவ வரத்தையும் பெற நினைக்கிறார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எங்களுக்கு பணம் தேவைதான். ஆனால் அதிலே ஆசை வைத்து அதுக்காக நாங்கள் ஓடக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தருகிறவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பாவம் எங்களை
பிடிக்கிறது, எந்தெந்த இடத்திலே நாங்கள் பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேணும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு நன்றாய் கற்றுத் தருகிறது. அதனால் நாங்கள் மீட்படையக்கூடியதாய் அங்கு நித்திய ஜீவனுக்கு இதுவாய் நாங்கள் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் அதிக ஜெபம் தேவையாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களில் தகாத விதமாய் பணம் சேகரிக்க வேணும், சாணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு, தேவையில்லாத பகுதிகளுக்கு கடந்து செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியது. ஏனென்றால் அந்த பண ஆசை இன்றைக்கு அங்கு மனிதர்களுக்குள்ளே அங்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அங்கு சில காரியங்களை செய்து அங்கு பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாம இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலே வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்களும் திருந்தி வாழ வேணும், சீர்பொருந்தி வாழ வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்று பல மனிதர்கள் பண ஆசையை நோக்கி ஓடுகிறார்கள். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆண்டவரே, தீமைகள் வருவதற்காக அவர்கள் பாவங்களுக்கு ஊடாக, வீணான தேவர்களுக்கு ஊடாக, வீணான காரியங்களுக்கு ஊடாக பணத்தை சேகரித்துக் கொள்கிறார்கள். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 படி, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். படியாக நீர் எங்களுடைய நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, தீமை ஒரு நாட்டிலிருந்து அகற்றப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறுகிறது. இயேசுவை அறிகிற பொழுது அந்த தேசம் மக்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசையில தவறான பாவ வாழ்வு கூடாக அந்த பண ஆசை வராதபடி நீர் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஒன்றான மெய்த்தேவனங்களுக்கு வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் அப்பத்தை தேடி, வேலையை தேடி ஓடுகிறார்கள். இயேசு சோதிக்கப்படும் பொழுது மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த வார்த்தைகளில தியானமாயிரு. அப்படியாக அவன் நடந்ததன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தார். காலேபும் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகம் மரணத்தோடு முடிகிற உலகம் அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உம்முடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல நீங்கள் பணத்துக்கு ஓட தேவையில்லை, தேவைகளுக்கு ஓட தேவையில்லை. அந்த ஒன்றான இயேசு ராஜா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தில் 1000 வருடம் வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த அற்ப பணத்திற்காக எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கிரியேஷனாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. எங்களுடைய சாயல், மனித சாயல் ஒவ்வொன்றும்
தேவனுடைய சாயலாக இருக்கிறது. மனிதன் வீணானவைகளை தெரிந்து கொண்டான், மதங்களை தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, இப்படியான வீணானவைகளுக்கூடாக இந்த வீணான பொன்னினாலும் பொன்னையும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் இந்த உலகத்தில கிடைக்கப்பெறாத அந்த இயேசுடைய இரத்தத்தினால, பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் இந்த உலகத்தில தான் பொருட்களை வாங்க முடியும். நீர் அழியாத வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய அழியாத உயிருள்ள இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் இருந்துதான் ரட்சிப்பு உண்டு. அவருடைய இரத்தம் தான் உண்டு. யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அந்த இரத்தத்தில நம்பிக்கை வைத்து மதங்களை விட்டு அந்த வீணான தேவர்களை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. வீணான பண ஆசை கூடாக, பாவத்து கூடாக அந்த சீமோன் பண ஆசை பிடித்தவனாக தேவனுடைய வல்லமை பெற முனைந்து பாருங்கள், அவன் பெற முடியாமல் போறதையும் பணத்தினால உலக பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதபடி அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆத்துமா ஆவி அந்த தேவனுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்துமா ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நாங்கள் இந்த பரலோக பாக்கியத்தை நீ தருகிற பரலோக உடையோடு நாங்கள் பரலோகத்தில் வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாக, ஒவ்வொருவரோடு நிறுத்தப்படும்படியாக, அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக. அன்று சகேயு ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தான். தேவனுக்கு பிரியமில்லாதவன் நடந்தான். ஆனால் இயேசு நீர் அந்த சகையோடு இடப்பட்ட பொழுது அவனுடைய இருதயத்தை மாற்றினீரே. அவனுடைய கடினமான இருதயம் தசையாக மாறினது. எனது ஆஸ்திகளில் அரவாசியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னானே. உம்முடைய இருதயத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே இயேசு அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை கடைசி காலத்துல வாழுகிற, மதத்துல வாழுகிற மக்கள், பாவத்துல வாழுகிற மக்கள், சாபத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, அந்த 9 விதமான நல்ல கனிகளை, அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிச்சயடக்கத்தை, விசுவாசம், தயவு, நற்குண, சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய இயேசுவின் குணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பரலோக பாக்கியமும் மரங்களை பெற்றுக்கொண்டு நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த பிசாசு கட்டப்பட்டு வாழுகிற வாழ்வு, அவன் சகல தீமைக்கும் பிசாசு இந்த உலகத்தில காரணமாக இருக்கிறது, தீமை காரணமாக இருக்கிறது. மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள். இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளியாக. உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக ஒவ்வொருவரோடு முட்டைப்படுவீராக. இந்த நித்திய வெளிச்ச சங்கம ரேடியோ நடத்தி கொண்டு கொடுப்பதற்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ரேடியோ ஊடாக வெளிச்சமாக இருந்து இன்னும் ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை இன்னும் கேட்க முடியாத நாடுகள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வார்த்தை வெளிச்சமாக இந்த ரேடியோ ஊடாக போவதாக ஜனத்திற்காக ஜெபிக்கிறேன். இந்த மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, அறிவுக்காக அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை பாதுகாத்து உடைய இரத்த கோட்டையினால மூடி அவருடைய ஊழியங்களில நீர் முன்பாக போய் ஒவ்வொன்றையும்
கோடலானவைகளை சீராக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலோடு நாங்கள் இந்த உலகத்தை இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாங்களும் ஜெயிக்க இரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. துதிகர மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன். உங்களோடும் கூட இருப்பாரா. God bless you sister. God bless you everybody. ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த நாட்களிலே அங்கு பூமி அதிர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு திரும்பமாய் எந்த அழிவும் வராதபடி அவர்களும் மனம் திரும்ப தேவனை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் கூட கிருபையின் மூலமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, எங்கெங்க ஆண்டவரே earthquake நடைபெறுகிறதோ நடைபெற்று அவர்கள் அப்பா எங்க போவதோ எல்லா விதமான சோதனைகளும் மூழ்கி அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் எங்க போவார்கள்? உங்களுடைய கிருபையை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக அவங்களே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் பேரத்திலும் இருந்து அவங்க ஆண்டவரே உங்களை மட்டுமே பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாசத்தை தொடக்குவர முடிக்கிறமான இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை உங்களுடைய அன்பையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற கிருகைகளுக்கான நன்றி செலுத்துறேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் அவர் அப்பா. புல்லுள்ள இடங்களில் அப்பா மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார் ஆண்டவரே. அனுப்படியா மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆத்மாக்களை தாண்டி வருகிறேன் அப்பா. அவர்களை நீங்க உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நீங்க உயிருள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. வரப்போற சிஸ்டர் பிரதர் யாவர்களையும் ஆண்டவரை பெரிதான கிருகைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக யாவரையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி நடக்க போற ஒவ்வொரு கிருகையிலையும் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த அப்பா மூழ்ந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் புதிதான பலனையும் அப்பா கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற புதிதான காரியங்களை செய்கிறவர் நீர் மட்டும் தானப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவீர் என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் அவர்களை மகிமைப்படுத்த அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால மற்றும் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக யாவரையும் கல்வி சுத்திகரித்து ஒரு புதிதான அன்பினால ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். லெஸ்லிஸ் செய்கிற சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஊழியங்களுக்கு ஆண்டவரே நீங்கப்பா அதிகமாக அவங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து இப்ப இந்த காலை நேரத்துல வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் யாவருக்கும் சிஸ்டர் நயோமி, பாஸ்டர் நயோமி அவர்களுக்கும் சிஸ்டர் ஜெனட் அவர்களுக்கும் அப்பா புதிதான கிருபையை கொடுத்து முடிசூட்டி உங்களை மட்டுமே நாங்க மகிமைப்படுத்துறதுக்கு எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மக்கா அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையுமே அதிகமாக உங்க இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து யாவரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்,
ஆமென் ஆமென். God bless you, sister. God bless. Yeah. நாங்க மேகலா வட்சா அவர்களை அழைச்சிருக்கிறோம். மேகலா பிரைஸ் லார்ட். Praise the Lord, sister. பிரைஸ் லார்ட். இந்த நாட்களிலே வெப்பம் அதிகமாகிறதினால் எங்கள் தேசங்கள், அதாவது கிரீக்லாண்டிலே, ஸ்பானியன்லே அங்கு காடுகள் எரிகிறது. ஆகவே அணைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களையும் கொடுத்து அவைகள் அந்த தீப்பிடிக்கிற காரியத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும், அந்த தேசங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறபடினாலே நன்றி. முதலாவது உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஆண்டவரே, சிறு கூட்டமாய் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை துதிக்கிற வேளையில அநேக ஜனங்கள் பாவத்திலேயும் இருளையும் வாழ்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களை ஆண்டவரை மீட்டெடுக்கும் பொருட்டு நீர் சாமி அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வைத்திருக்கிறீரே. இந்த ஊடகம் கூட அநேகரை ஆண்டவரை உம்முடைய பக்கமாய் இழுக்கிற கருவியாக மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, உம்மை அறியாமல் இந்த ஜனங்கள் செய்கிற பாவங்களை ஒரு விசை மன்னிப்பீராக. ஆண்டவரே, மன்னிப்பீராக. நீர் மன்னிப்பதில் ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவோ தகப்பனே. ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் மன்னிப்பீராக. அதே போல ஆண்டவரே, இந்த வேளையில சொல்லப்பட்ட இடங்கள்ல ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல தீப்பற்றுகிறதோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அணைக்க முடியாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒரு விசை அந்த இடத்துல இறங்கி இந்த தீகளை அணைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆண்டவரே அந்த தீ அந்த எரியறதுக்குள்ள ஆண்டவரே எந்த மிருக ஜீவங்களோ மனிதர்களோ அழிந்து போகாதபடி இரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீ அணைப்பு படையினர் அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை செய்கிற வேளையில அவர்களுக்கு கூட ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரே உம் இரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆஸ்திரேலியா பகுதிகளிலையும் அநேகமா எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவரை தீப்பற்றுகிறதை நாங்கள் காண்கிறோமே. அதே போல ஆண்டவரை ஜெர்மன்ல கூட ஆண்டவரை பல இடங்கள்ல தீப்பற்றி எரிந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஒரு நாளும் இல்லாதபடி வெயில்கள் ஆண்டவரே வெப்பமான சூழ்நிலைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரை குளிச்சு வரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு நிகரான நாமம் இல்லையே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது விட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை காகு குஞ்சுக்கு கூட நீங்க பதில் கொடுக்கிற தேவன். அதே போல ஆண்டவரை இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த தேசங்களுக்காகவும் ஆண்டவரை நாடுகளுக்காகவும் ஆண்டவரை தீவுகளுக்காகவும் கண்டங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த 7 கண்டங்கள் ஆண்டவரே 6 கண்டங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. அங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரை காணப்படுகிற எல்லா வகையான வறுமையான காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற தீமையான காரியங்களும் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஆண்டவரே வறட்சியினால் ஜனங்கள் துடிக்கிறார்கள். உணவில்லை ஆண்டவரே, தண்ணீர் இல்லை என்று ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனையை நீங்க கண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஒரு தண்ணி இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் ஐயா? அந்த சிறு குழந்தைகள் இருந்து அந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவரை அலைந்து திரிந்து அந்த தண்ணீருக்காக அலைகிறதை காண்கிறீங்களே. ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த இடத்துல நீரூற்றை ஆண்டவரை உண்டு பண்ணின தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள்ல அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளை போல எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் அலைகிறார்களோ அந்த இடமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படத்தக்கதாக வெள்ளங்கள் வந்து சேதப்படுத்தாதபடி
அளவான மழை வீழ்ச்சியை அந்த இடத்துல கொடுத்து நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே 6 கண்டங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. சரியான காலநிலையும் சரியான சூழ்நிலையும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலையும், உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு கண்டமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஐசான கூட ஐசா இருக்கிற அந்த 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 கண்டங்கள் கூட ஆண்டவரை கர்த்தாவை உருகி ஆண்டவர் வேறு கண்டங்களுக்குள்ள வந்து அது சேதங்களை ஏற்படுத்தாதபடிக்கு தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக. இந்த 6 கண்டத்திலும் இருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்கள் அதிகமாய் அறியத்தக்கதாக அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் இந்த நாட்கள்ல கட்டளையிடும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே யார் யார் எந்தெந்த இடங்கள்ல சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பாயட்டும் ஐயா. அவர்கள் அதை கேட்டு மனம் திரும்பத்தக்கதாக ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. எத்தனையோ வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் என்று ஆண்டவரை வீதி வீதியாக உலகம் முழுவதும் எந்த பகுதியில பார்த்தாலும் சென்று உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார்களே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே கூட இருந்து வழி நடத்தி ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமென். ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஊழியக்கார விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவானவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ளே இறங்கவும் அங்கு பாரத்தோடு ஜெபிக்கவும். ஏனென்றா தேசங்கள், நாடுகள், மக்கள், ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். இந்த பாதாள வழியிலிருந்து இவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஆகவே சபை திருச்சபை மக்கள் எல்லாம் பிரகாசிக்க கர்த்தர் உதவி துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. நல்லவரும் வல்லவரமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை வழிநடத்துகிற தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர் கத்தாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில் ஆண்டவரே திருசபையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்தர் இந்த திருசபைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே துவக்கப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதை ஆண்டவரே அப்பா துஷ்பிரயோகம் செய்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவைகளெல்லாம் மாற்றி போட்டு உன்னதமும் உத்தமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் உண்மையில்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இதோ வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷமா இருக்கிறது. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த திருசபைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த திருசபைகள் எல்லாம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் விண் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் இதை ஆண்டவரை சரியான முறையில் நடத்தத்தக்கதான ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஏதோ காரியத்திற்காகவும் வீம்புக்காகவும் செய்கிற ஒரு ஊழியம் அல்ல ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே மரித்து பாதாளத்துக்கு போக கூடாது என்பதற்காக பாவம் செய்வது தவறு என்பதை எடுத்து சொல்லி அப்பா இதோ பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில ஒவ்வொருவரும் வழி நடத்துகிறார்கள் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க அப்பா.
அவர்கள் ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரை தியானிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களை நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக துன்பங்களை இடைப்பார்கள் ஆண்டவரே, குறுக்கீடுகள் தடைகள் இப்படி எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு எதிர்ப்பாய் ஏற்படுகிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி அழைத்த தேவன் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட தேவன். அப்படியா இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் உத்தமமாய் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உமக்கு நேராய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரே அந்த ஜெபத்தில உறுதியாய் இருக்கவும் கருத்தோடு ஜெபிக்கவும் கர்த்தர் இவர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்தவர் என்பதை அறிந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை உம்பக்கமாய் அழைக்க இவர்களை ஒரு கருவியாய் நீ பயன்படுத்தி வருகிற தயவுக்கு மொக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. அப்படியாய் கர்த்தாவே ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. காலம் ஆண்டவரே மிக கொடிதா இருக்கிறதுப்பா. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறிந்து கொள்வதே மிகவும் கடினமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு என்று கிறிஸ்தவர்களாகவும் ஆண்டவரே அவர்களுடைய நடத்தையில் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தானையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களை கெடுக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தை தாங்கப்பா. பரத்துடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்தில நம்பிக்கையாய் உறுதிபட கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஈவுகளை பயன்படுத்தி கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நீ நேசித்து அன்பு காட்டி ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டமாய் அழைத்து வந்ததை இந்த பிள்ளைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமைக்கு பயந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் அநேக ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிறீர். அதே போல ஆண்டவரே இதோ ஆண்டவரே தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மாற்றி ஆண்டவரே பெயரளவுக்கு கிறிஸ்துவன் என்று ஆண்டவரே அவர் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவர்களை மாற்றுங்கப்பா. அவர் மனதை மாற்றுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை எல்லாம் மாற்றுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு ஆண்டவரை போகாதபடி உடைய பரிசுத்த தேசத்திற்கு ஆண்டவரை வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இன்று இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறார்கள் கர்த்தாவே. நான் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இதோ அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவரே பாரமான சிலுவையை சுமந்து அப்பா உம்மை துப்பி ஆண்டவரே சாட்டியால் அடைத்து காலால் உதைத்து ஆண்டவரே உம்மை நிர்வாணப்படுத்தி அலங்கோலமாய் நின்ற காட்சி இந்த நாளிலும் ஆண்டவரே மன வேதனையா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் போக்கவும் அவர்கள் ஆண்டவரே நித்தியமாய் மோடு கூட வாழத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நீரேப்பா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எத்தனையோ பாவிகளையோ நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் தான் உண்மை நேசிக்கக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்வை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே
அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே உண்மையும் உத்தமமா இருக்கிற தேவனை ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர்கள் தந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போகாதபடிக்கு, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறதை இந்த பிள்ளைகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை அழைக்கிறார். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன். அந்த தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாளிலே அவர்கள் அழிந்து போனதும் இல்லை, ஒழிந்து போனதில்லை, அவர்கள் ஏமாற்றப்பட்டதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவர்களாக இந்த நாள் வரையிலும் இருக்கிறார்கள். அப்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்தே நீர் அரவணைக்கிறீர் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு ஆண்டவரும் உம் சமூகத்தை சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரே ஒன்றுக்கும் ஒரு நாளும் குறைவுபடாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்க பிள்ளைகளாய் மாற்றுங்க. திருசபைக்கு வருகிறவர்களும் திருசபை ஆயர்களும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அங்க இருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உபதேசத்தை தந்து ஆண்டவரே உத்தம மார்க்கத்தை ஆண்டவரே சொல்லிக் கொடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த ஜெப வாழ்க்கையை இவர்களுக்கு தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாய் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசித்து ஆண்டவரே அழைக்கிற தேவன், அழைத்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இன்னும் கர்த்தாவே ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துக்கு ஆண்டவரை எட்டும்படியாய் ஆண்டவரை அதற்கு தக்க பலனை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம்யா. இப்படியாய் ஆண்டவரே இந்த ஜபங்களை மூலமாய் ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடவும் தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை உண்மை ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் செய்திருக்கிற அந்த தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான ஸ்ரீ சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரே சுகமும் பலனும் தந்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இவர்கள் எண்ணங்களில் இருக்கிறது ஆனாண்ட காரியங்கள் கையிட்டு செய்யற வேலைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சிப்பிக்கும். அப்படியே இந்த செய்ய போவதற்காயும் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலை ஆண்டவரை தொகுத்து வளர்கிறதான ஆண்டவரை சானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே மகனையும் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய கணவர் கூட ஆண்டவரே இந்த மகளுக்கு ஒரு துணையா இருந்த ஊழியர்களுக்கெல்லாம் ஆண்டவரே உத்வேக செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த மகனையும் ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காகவே இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் துணையா இருந்து வழி நடத்துங்கப்பா. அவள் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து உதவி செய்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் அவங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். அவர்களை வரவேற்றுக்கொண்டு எங்கள் இலங்கை
நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே சமாதானமும் வெப்பங்களை எல்லாம் அகற்றி ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே பெருக வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கு பாவ இருள் அங்கு அவர்களை மூடிக்கொள்ளாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ரப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாள்ல கூட ஒரு விஷயம் போது பாதப்படியிலே நாங்கள் வந்து சேரக்கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் எங்களை கர்த்தாவே இந்த 7வது மாதம் கடைசி நாட்களிலே கூட எங்களை நீர்ப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு தாயை போல தீற்றி தகப்பனை போல தோல் மேல சுமந்து வந்த உமது தயவு அன்பு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இரக்கத்திலே நீர் ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனா இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாள் உமது பாதுகாப்புக்காக நன்றி. உமது செட்டை நிழலிலே எங்களை மூடி மறைத்து கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமா இலங்கைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இலங்கை மேல தேவனுடைய ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இலங்கை தேசம் கர்த்தாவே, அந்த தேசம் இழந்த மக்கள் இழந்த யாவற்றையும் தேவன் நீர் திருப்பி தந்து இந்த தேச மக்கள் எல்லாம் செழித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமேசப்பா. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை நீர் எப்படி இரட்டத்தனையாய் ஆசிர்வதித்தீரே, அதே போல இலங்கையையும் தேவன் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இலங்கை வாழ் மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற தகப்பனே, அவர்களுக்குள்ளே எந்த வேதம் இல்லாதபடிக்கு எந்த வேறுபாடு இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. உமக்கு சோத்திரம். முடியாக கூட ஆண்டவரே காணப்படுகிறதான வெறுப்பு எல்லாவற்றையும் விலக்கி போடுங்கப்பா. பிரிவினை ஆவியெல்லாம் அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மக்கள் எல்லாரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரும் வெளிச்சத்துக்கு வரும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். அந்த மக்களின் எல்லா பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக கூட நீர் சிலுவையிலேயே ரத்தம் சிந்திருக்கிறப்பா. உமது மகா பரிசுத்தமான திரு ரத்தத்தை இந்த இலங்கை மக்களுக்காக கூட நீர் சிந்திருக்கிறீர் என்பதை நீ நினைவு கூறும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ இருளிலிருந்து அவர்கள் வெளிவரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாம் ஆண்டவரே அப்படியாக அவர்கள் மூட நம்பிக்கையில கூட இல்லாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த வேலையிலே கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தாவே, இந்த வேலையில இலங்கை மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மக்களின் எல்லா வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. எல்லாம் கல்டிவேஷன் முதல் கொண்டு ஃபிஷிங் எல்லாவற்றையும் அப்பா, ஃபார்மிங் யாவற்றையுமா ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்த 1000 மடங்கு கர்த்தர் நீர் உயர்த்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. எந்த குறைவின்றி எந்த பொருளாதார நிலையிலே கூட அவர்கள் அப்பா அடி தட்டத்திலே போய்விடாதபடிக்கு இருக்க எல்லாவற்றிலும் மென்மேலுமாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. அந்த இலங்கை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கூட மது கரத்திலே ஒப்பு கொடுக்க மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும், ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் எல்லா கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க அவர்கள் முன் வரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இந்த இடத்துல கூட எல்லா இயற்கையின் காரியங்களில் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. அப்படியாக இலங்கையில இருக்கிறதான மக்கள் எல்லோரும் சமாதானமாய் வாழ்ந்திருந்து இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளிவந்து ரட்சிக்கப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் சேர்த்துக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் ஆசீர்வதிங்கப்பா. முடியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும்
அவருடைய குடும்பங்களையும் கூட தேவன் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகள் கூட தன் தாய் தகப்பன் செய்கிறது போல இவர்களும் ஊழியத்திலே இணைந்து பிள்ளைகள் உமக்கு அவருக்கு தாய் தகப்பனுக்கு ஒத்தாசையா இருக்க கிருபை செய்யுங்க. 8ஆம் தேதி தேவ மகிமை அந்த புத்தக வெளியீடுலே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகள் கடந்து போகும்போது போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் அப்பா பண ஒத்தாசைகளையும் பரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிறதான அந்த வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை இந்த குடும்பத்தின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. ஏமி சகோதரியை கூட கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில எடுத்து அந்த மகளை கூட வல்லமையா என்னை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு பேர பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நாடுகளிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அழிவும் சேதமும் அந்த தேசங்களிலே அதிகமாகி கொண்டு போகிறது, உயிர் சேதங்கள் அதிகமாகி கொண்டு போகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்படட்டும், அங்கு ரத்தம் சிந்துதல் எல்லாம் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி, அந்த ரத்தம் சிந்துதலினால் நாடுகள், தேசங்கள், நிலங்கள், பூமி அங்கு சேதப்படுகிறது, தீட்டுப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அங்கு ஈரான் தேசம், அங்கு ரஷ்யா, இப்படியா உலக தேசத்திலே எந்தெந்த இடத்துல இந்த யுத்தங்களினால் பாதிப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு விடுதலையும் உண்டாகும்படி யுத்தங்கள் முறிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரி சொன்ன விண்ணப்பத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் தலைகட்டி கர்த்தாவே மக்களை ஆண்டவரே கலங்கப்படுத்தி ஆண்டவரே பயப்படுதலோடு கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ங்கிற பயத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் ஆண்டவரே தகப்பனே தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யுத்தத்துல இணைந்து துணிகரமாய் ஈடுபட்டு ஆண்டவரே ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற தேசங்களுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறவரே, துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத ஜீவனுள்ள தேவனாகிய பட்சபாதம் இல்லாதவரே, இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் யுத்தங்களை நடத்துவதற்காக துணிகரம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இலகுவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கடின இருதயங்கள் உடைவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் அழிகிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் ஜனங்கள் கர்த்தாவே பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் வாடுகிறதையும் கர்த்தாவே அபியங்கள் இழந்து ஆண்டவரே உறுப்புகள் இழந்து ஜனங்கள் தவிக்கிற தவிப்புகளை எல்லாம் பார்த்தும் ஆண்டவரே தகப்பனே எண்ணம் வெறி கொண்டவர்களாக எண்ணம்
தைரியம் கொண்டவர்களாக தேசங்களை அழிப்பதற்காக துணிகரம் கொள்ளுகிற இவர்களுடைய இருதயங்களை கத்தர் உடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இரக்கமுள்ளவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று கத்தாவே அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறதான பொல்லாத சத்துருவின் கிரியைகள் யாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக செபிக்கிறேன் ஐயா. அவனுடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. அவன் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தாவே ஜனங்களை ஏவுகிற திட்டங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மனித சுபாவங்கள் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உணர்வுகள் கர்த்தாவை புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகள் காணப்படும் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் இரக்கம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் யுத்தத்தை விட்டு கர்த்தாவே சமாதானத்தையும் தங்களுடைய தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அவல நிலைகளையும் பார்த்து மனம் திரும்பி கர்த்தாவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே மனம் மாறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து நிக்கிறாங்க, கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் இழந்து நிக்கிறாங்க. கர்த்தாவே, தகப்பனே நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நாமே பாதுகாப்பீராக, கர்த்தர் காத்துக் கொள்வீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய தேசமா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களும் வேதனைகளோடும் ஆண்டவரே எந்த நேரமும் கர்த்தாவே பயத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீங்க. இன்னும் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய மக்களும் சமாதானத்தினால் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தைரியம் கொண்டு வாழத்தக்கதாக சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயம் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள், உம்மை ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாகிய அந்த இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த மக்களுக்காக திரும்பி வரப்போகிறவர் ஆண்டவரே. இதோ அந்த மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசம் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உம்மை எண்ணம் அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனை உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்கள் அங்கே காணப்பட ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கும் கர்த்தருக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பட்டினியோடு வாழுகிற மக்களுக்காக செபிக்கிறோம். பஞ்சங்களோடு வாழுகிற மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உதவிகள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, மற்ற நாடுகள் அந்த தேசங்களில் இறங்கி இந்த மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசங்களில் காணப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக மனிதனுடைய ஆட்சி இப்படியான ஆட்சி என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற ஆட்சி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதில் ஒரு கொஞ்சம் என்றாலும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தப்புவீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு ஆண்டவரே தேவ செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து எண்ணம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகம் எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி தேவ சமூகத்துக்கு நேராக நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எண்ணம் அநேகர் இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணனையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி
இருக்கிற பலத்தோடு எண்ணமோட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியானவரே இப்பொழுதும் ஜேனட் சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இதோ அந்த மகளையும் தெரிந்து கொண்டீங்க, அந்த மகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே எண்ணம் அநேகரை ஆண்டவரே தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்துல இருக்க பண்ண எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆர்வத்தோடு கர்த்தாவே வாஞ்ச உள்ள ஜெப குறிப்புகளோடு திறப்பின் வாசலில் நிற்கிற மகளாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து கர்த்தாவே தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக நிற்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் உம்முடைய சமூகத்துல காணப்படுகிறவர்களாக நிற்கத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதமா இருக்குமா இருந்தால் நாங்கள் இன்னொரு விஷயம் உம்முடைய சமூகத்துல கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்கிற காரியம் ஒவ்வொன்றோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஆமென் அக்கா. ஆமா, தேங்க்யூ. அப்படியே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவாரா. ஆமென். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்று கொண்டு சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்தோன்னு உங்களோட மைக்கை ஓ பண்ணி நீங்கள் என்றால் நல்லா இருக்கும். இப்பொழுது மைக்கை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜெபயுங்கள். பாவ பெருக்கிலே இருக்கிற மக்களுக்காக, நாடுகளுக்காக, சத்துருவின் கிரியைகள் நடக்கிற நாடுகள் தேசங்களுக்காக, அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. திருப்பி ஒருக்க சொல்லுங்க சிஸ்டர். சாரி, மன்னிக்கணும். பாவ பெருக்கத்திலும் சத்துருவின் கிரியையிலும் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதிலிருந்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று. தாப்பனே உமக்கு சோத்திரம். கோவில இருக்கு. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இந்த வேளையிலே, ஆண்டவரே இந்த மதிய வேளையிலே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, பாவங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரட்சிக்கிறதுக்காக, ஆண்டவரே அதுக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காகவும், அதுக்காக நீங்க இரக்கமாய் இருக்கிற பொறுமையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களோட நன்மையாய் இருக்கிறவர், நன்மை செய்யறதுக்காக எங்களை சுற்றி திரிகிறவராய் இருக்கிற எங்களோடு நீர் சுற்றி திரிகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. பாவங்கள்ல போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே, சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஆண்டவரே இச்சிக்கப்படுற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. உம்மை அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே அப்பா, உண்மை அறிந்தும் தெரிந்தும் உண்மை ஏற்க முடியாம பாவத்துல இருந்து விழுந்தவர்களை ஆண்டவரை நீர் எடுத்துக்கொள்கிறதுக்காக, தேர்ந்தெடுக்கிறதுக்காக, நேசிக்கிறதுக்காக ஆண்டவரை மீண்டும் ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா, விழுந்தவர்களை ஆண்டவரே அப்பா நாங்க எவ்வளவு உங்களை பற்றி சொன்னாலும், சாட்சிகளை கண்ணாலே கண்டாலும் தகப்பனே அவர்களுக்கு உங்கள்கிட்ட வர இயலாம தடையா இருக்கிறத பாக்குறோம் தகப்பனே. ஆனால் எங்கள்கிட்ட சொல்லுவார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர். ஆனால் நாங்கள் ஜெபிப்போம் அவர்களுக்காக. ஆனா அவர்களும் ஒரு நிமிஷம், ஒரு விசையாவது, ஒரு கடுகளாவது விசுவாசிக்க அப்பா உம்மை நோக்கி ஜெபம் கேட்கிற ஆண்டவரே. அவர்கள் ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க ஆண்டவரே, அந்த தூண்டுதல் ஆவியானவரே அப்பா நீங்க தூண்டுறதுக்காக ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஆண்டவரே அப்பா அவங்க உள்ளத்தை நீங்க வாஞ்சியாய் செய்யறதுக்காக, அவங்க நேசிக்க உங்களை
உங்களை நேசிக்க ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த உலகத்துல இருக்கிற தேவன் என்றும், எங்களுக்காக மரித்தவர் என்றும், எங்களுக்காக பாடுபட்டவர் என்றும், எங்களுக்காக அப்பா சிலுவையில தொங்கினவர் என்றும், அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த பாவத்துல விழுந்து இனியும் மற்றவர்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டவர்களும் பாவங்கள்ல திருப்பியும் விழாதபடி ஆண்டவரே, உம்மை இறுக்கி பிடித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, அப்பா இன்னுமா ஜெபத்துல இன்னுமா தரித்திருக்கும்படி நேரங்களை கொடுக்கிறவர் ஆண்டவரே. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஆண்டவரே, அந்த பிரான்ஸ்ல எரிந்து கொழுந்து விட்டு எரியிற அந்த இடங்கள்ல ஆண்டவரே, நீங்க அங்க மழையை வர பண்றதுக்காக, அதை அனைத்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே, அப்பா உங்ககிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாடுகளை ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே, அப்பா அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக நீங்க பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஐயா, நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்பா எங்களை சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா ரப்பனே, எங்களை நேசிக்கிறதுக்காக நாங்க பாக்கியசாலிகளா இதுல கொண்டு வந்து விட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா இந்த ஜெனசிஸ்டர் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அவர்கள் செய்யற ஊழியங்களை நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அவங்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுடைய ஜெபங்களை நீங்க வழி நடத்துறதுக்காக, அவங்களுக்கு நீங்க பலனாய் இருக்கிறதுக்காக, நீங்களே அவங்களுக்கு இடமா இருக்கிறதுக்காக அப்பா சுத்தி வளைச்சு ஆண்டவரே பாத்தி கட்டி அவ பாதுகாக்கிறதுக்கு அவங்க குடும்பங்களையும் அவங்க சொந்தங்களையும் ஆண்டவரே, அவங்க செய்யற ஊழியங்களையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. அவங்களுடைய அந்த கனடா பயணத்துல நீங்க கூட இருங்க, போயிட்டும் வரைக்கையும் ஆண்டவரே நீங்க கொடுங்க. அவங்க சொல்ற வாக்குகள் ஆண்டவரே, அந்த புத்தகங்கள் ஆண்டவரே, அப்பா ஜனங்கள் அதை ஆண்டவரே அதை காது கொடுத்து கேட்கும்படியாக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவரே, அற்புதம் செய்யறதுக்காக அப்பா அந்த ஜனசிஸ்டர் நீங்க கனடாக்கு கொண்டு போய் விடுறது உங்களோட அற்புதம் தகப்பனே. அப்பா அதுக்காக நன்றி சொல்லுறோம், உங்களோட அற்புதங்களுக்காக. அப்பா இந்த வார்த்தையை காவி கொண்டு போற அந்த சகோதரிய உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இன்னுமாய் மீண்டு விழுகிற ஜனங்களுக்காக, பாவத்துல தடக்கி விழுகிற ஜனங்களுக்காக ஐயா, கொள்ளையான பாவங்களை ஆண்டவரே சொல்லாலும் செயலாலும் செய்யற ஜனங்கள் ஆண்டவர் இந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே நீங்க இடங்குங்கப்பா. நீங்க ஒருவரே அவங்களுக்கு ரட்சிப்பா இருக்கிறதுக்காக ஆண்டவரே, நீங்க ஒருவரே அவர்களை மன்னிக்கிறதுக்காக அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. அம்மாண்டு கூப்பிட உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க நல்ல பிதாவே ஆண்டவரே. கர்த்தாவே நீரே அப்பா இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்து சேருங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற வேளையில ஆண்டவரே, இந்த இதுல வந்திருக்க லெசி பிரதரையும் ஆண்டவரே, உங்க சங்கம வானொலியை நடத்துறவர்களை ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா இரவும் பகலும் கண்ணுறங்கி நீர் பார்த்து காவலாய் இருக்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஜெபங்களை நீங்க ஏற்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஊழியங்களை ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்க ரத்தத்தை ஆண்டவரே இந்த சௌரங்களை சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தலையிலையும் உங்க ரத்தத்தை அல்லவா நாங்க பூசுறோம் பாதுகாக்க ஆண்டவரே. இந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட உங்க ரத்தம் ஆண்டவரே எங்களோட தலைமையில இருக்கும் போது எந்த தீங்கும் எந்த நோயும் எங்களை தீண்டாதென்று சொன்னவர் அல்லவா. நான் உங்கூட இருக்கிறோம் என்று எங்களுக்கு ஆண்டவரே வாக்கு தந்தவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லுகிறோம். நீங்க எங்களோட கூட இருந்து இந்த சங்கம வானொலியில இன்னுமா ஜெபிக்க ஜனங்களை தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இதுல வராத ஒவ்வொரு தடையலையும் ஆண்டவரே ஜனங்கள் வராம இருக்கிற தடையலை நீங்க உடைத்தெறிகிறதுக்காக ஆண்டவரே வினோ சிஸ்டரின் கல்யாண
பிள்ளையின் கல்யாணத்தை நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. நீங்க அந்த பிள்ளையோட, அந்த தாயோட, தனியே இருந்து அந்த பிள்ளைய வளர்த்த அந்த தாயோட அப்பா கூட இருந்து இதை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க இணைத்ததை மனசை பிரிக்காது இருக்கும்படியாக நீங்க அந்த பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தை கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து அந்த கல்யாண விஷயங்கள்ல ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு பெள்ளத்தை கொடுங்க. உம்மை விட்டு விலகாதபடி இருக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க பெள்ளத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதுல அன்று பிரதரையும் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே. அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா நகமி சிஸ்டரை, நிர்மலா சிஸ்டரையும் ஆண்டவரே, எயிரின் சிஸ்டரை, ஒவ்வொரு சகோதரிகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த சங்கம வாழ்நிலை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒருவரே உங்கள் கரத்துல தந்திருக்கிறோம் ராஜாதி ராஜா. எங்களை பாதுகாத்து நீங்க தாமே வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உங்க நாமத்துல ஜெபங்கட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாரார். ஆமேன். உங்களோடும் இருப்பாரா. ஆமேன். சொரியபத்தோடு கூட மீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாளிலும் ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே இந்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா அழிவிலிருந்து நீர் விலக்கி ரட்சியும் ஆண்டவரே. அப்பா எல்லா உயிர் சேதங்கள் வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். சங்கம வானொலியில் எஸ்டி அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற ஊழியம் உமக்கு கனமானது ஆண்டவரே. ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஏமியும் பொறுப்பேறும் கர்த்தாவே. ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா. உமக்கு செலுத்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். இரக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை தந்தவரே எங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியில இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க தந்த கிருபைக்காய் உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே எல்லா தேவ பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளும் சகோதரி ஜெனட்டுக்காய் அவளுடைய பிரயாண காரியங்களுக்காய் உங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்கவனுமாய் பயணம் பண்ணுகின்ற விமானங்கள் ஆண்டவரே, அந்த விமானத்தை ஓட்டுகிற அந்த பைலட், அதோட அந்த விமானத்திலே பயணம் செய்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நான் ஒப்பு கிடக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. சகோதரி பயணம் செய்ய போகின்ற ஒரு வாகனங்களையும் உங்களை கரத்திலே ஒப்பு கிடக்கிறேன். அந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது ஆண்டவரே சகோதரி அதிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள், வார்த்தைகள், வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. அதை வாசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சுவாமி மெய்ஞான தெய்வத்தை அதனூடாக காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னுமாக கர்த்தாவே அந்த தேசத்திலும் ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியத்தை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கூட இருந்து அந்த காரியத்தை சரியாக நேர்த்தியாக நீங்கள் நடத்தி கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வேணுமாய் அவர்களுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே எங்களை கரத்திலே தந்தி ஜெபிக்கிறோம். ஜெசிமாவை வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் பரத்திலும் ஆண்டவரே துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் சகோதரி ரதிபாலு சிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய தேவைகள், பொருளாதார தேவைகள், குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே இந்த இயேசு சுவாமி இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அதே போல பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய், இந்த ஜெப ஊழியங்களுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்திலே தருகிறோம்.
அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் இரத்த கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே தந்தி ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல உங்களை கரம் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சத்தியவேத சிறுத்தை பைபாஸ் சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசைலிசா லோகனுக்காய் நன்றி. குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்துறதுக்கா எங்களுக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளை மேனுவேலுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துகளுக்காய் நன்றி சுவாமி. அந்த தாளந்தை அந்த மகன் உங்களுக்கு என்று பயன்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வேதாகம கேள்வி பதிலே இணைகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேதாகமத்தை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே கையில் எடுக்கிறவர்களாய் அதை வேதாகமத்திலே நீங்க சொல்லி இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே தேவ ஊழியர் செல்வி ராமச்சந்திரனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற பெண்களுக்கான இந்த வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரங்களுக்காய் நன்றியப்பா. இன்னமாக ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையோட கூட இருந்து ஏசப்பா இந்த வருடம் ஆண்டவரே புதிய வகுப்புக்கு போகும் பொழுது கூட இருந்து நீங்கள் நடத்த வேணுமாய் பாடங்களை படிக்க நல்ல தேவ ஞானத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி போக்கிலும் பரத்திலும் துணியாக இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா, இந்த அருமையாக எங்களுக்கு தந்த தாய்மாருக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தாய்மாரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்க தந்தி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல ஏசப்பா அதே போல ஆண்டவரே சோதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம். அவ செய்கின்ற ஊழியங்களுக்காய் அந்த இருக்கிற தேசத்துக்காய் சோதரியுடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல சோதரி சாந்தினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இணைத்து ஏசப்பா இந்த நாளிலும் இந்த மகள் வந்து அனைவருக்காக பரிந்து பேச நீங்க செய்த உதவிக்காய் சோத்திரம். அதே போல குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக சகோதரிக்கு எந்த விதமான நன்மையிலும் குறைவுபடாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே எல்லோருடையும் கூட இருக்க ஜெப ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்கள் அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி. அவ இருக்கிற தேசத்துக்காய் இந்த தேச மக்களுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே இந்த பிரான்ஸ் தேசத்திலும் ஏற்பட்டிருக்கிறதான இந்த நெருக்கடிகள் ஆண்டவரே அந்த கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வேணுமாய் அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை கட்டளையிட்டு ஆண்டவரே ஏசப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் மக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நேராதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல சதர் டாலிசிஸ்டருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதர் ரஞ்சினி அலங்காரம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதர் சுபாலங்கோவுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரை கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி. சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசாயன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் ஆண்டவரே துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள் வாக்கு தங்க வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ரீதாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை உங்களை கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே இந்த நாள் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் இவர்களோடு அந்த வேலையிடத்து ஊழியங்களையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்திலே ஆண்டவரே ரட்சிக்கப்படாத உறவுகள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலையிடத்திலே அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். என்ற புதிய நாளிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பாசச்சால் சகோதரி நர்மலா மரியா குடும்பத்தாரை உங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிஷ்லியா அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் அணுகிவிடாமல் அவர்களை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்திலே படைத்து எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். 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 நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர்
சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இணையத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்கு கத்தர் தாமே போதிய பலனையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே இதுவரை நேரமும் 1 மணித்தியாலம் 47 நிமிடமாக இணைந்து சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். ஜெபங்களை கத்தருடைய பிரயாசங்களை காண்கிறார், வாஞ்சியை காண்கிறார். கத்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கனடாவுக்கு வருகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடனும் பிரயாணத்திலே கூட இருந்து அவருடனும் அவருடைய மகளுடனும் கூட இருந்து தேவைகளை சந்தித்து என்னென்ன காரியங்களை அவருடைய மனதின் வாஞ்சைகளை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜெபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து மாலை நேரத்திலே இணைந்த சௌரி மேகலா வாஸ் அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய வாஞ்சியையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சிஸ்டர் மேகலா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன், அதை ஒரு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை போடுங்களம்மா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தருக்கு சித்தமானால் நீங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்னும் 1 மணி தியானத்திலே இணைகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி தியாலமாக வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். சௌரி ஜானட், சௌரம் மகேந்திரன் ஐயா, பாஸ்டர் வானர் என்னோடு கூட இணைந்து மீதியானவர்கள் இணைய கத்தர் உதவி செய்வாராக. நீங்களும் இணைய முடியும். அந்த வகையிலே நீங்கள் வாட்ஸ்அப்பிலே அல்லது ஜூமிலே வர முடியும். ஜூமிலே வந்தால் நல்லா இருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். சனி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஊழியர்கள் வழிநடத்துகிறார்கள். ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, தேவ செய்திகளோடு கத்தர் ஆசீர்வாதமாக வழிநடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு தாங்கள் திரும்பமாக மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். God bless you all. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி